நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. தட்கல் டிக்கெட் முன்பதிவில் நடைபெறும் மோசடிகளை தவிர்க்க ரயில்வே நிர்வாகம் புதிய விதிமுறைகளை கொண்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். என்ன மாதிரியான மோசடிகள்லாம் நடக்குது? இந்த புதிய விதிமுறைகள் இந்த மோசடிகளை தவிர்க்க எப்படி உதவ போகுது தாயுமானவன்? அவசர தேவைக்காக ரயிலில் பயணிப்போர் தங்களுடைய பயண காலத்திற்கு முந்தைய நாளில் டிக்கெட் புக் செய்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் தட்கல் டிக்கெட் புக் சேவையை ரயில்வே நிர்வாகம் தொடர்ச்சியாக அமல்படுத்தி வருகிறது. இந்த தட்கல் டிக்கெட் புக்கிங்கில் தான் ஒரு மிகப்பெரிய குளறுபடியும் மோசடியும் நடந்திருப்பதாக ரயில்வே நடத்திய ஒரு ஆய்வில் அதிர்ச்சிகர தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், பெரும்பாலான நபர்கள் ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்வதற்கு IRCTC இணையதளத்தை பயன்படுத்தி தட்கல் டிக்கெட்டை புக் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. அவ்வாறு IRCTC பயனராக இருப்பதற்கு ஆதார் எண்ணை அடிப்படையாக கொண்டு பதிவு செய்து ஒவ்வொரு பயனரும் டிக்கெட்டுகளை புக் செஞ்சு வராங்க. இப்படியான ஒரு சூழலில் பலர் ஆதார் எண்ணை கொடுக்காமல் IRCTC அக்கௌண்ட்டை பயன்படுத்தி தானியங்கி அப்ளிகேஷன் உதவியோடு இல்லீகலாக தட்கல் டிக்கெட்டை புக் செய்வது தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பலருக்கு தட்கல் டிக்கெட் கிடைப்பதில் பிரச்சனையும் குழப்பமும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக பயனர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் IRCTC தாமாக முன்வந்து ஒரு விசாரணையை நடத்தியிருந்தது. அந்த விசாரணையுடைய அடிப்படையில் 24 மில்லியன் போலி IRCTC அக்கவுண்டுகள் தற்போது பிளாக் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆதார் எண்ணை அளிக்காமல் IRCTC அக்கௌண்ட்டை பயன்படுத்தி இல்லீகலான முறையில் இந்த டிக்கெட்டுகளை புக் செய்து கூடுதல் கட்டணத்திற்கு விற்பனை செய்யக்கூடிய இடைத்தரகர்களுடைய அக்கௌண்ட்டுகள் தற்போது பிளாக் செய்யப்பட்டிருப்பதா தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால், ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் கடந்த மே மாதம் முதல் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால், கடந்த மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரை, அதாவது மே 24 முதல் ஜூன் 2 வரையிலான ஆன்லைன் தட்கல் டிக்கெட் முன்பதிவை பகுப்பாய்வு செஞ்சதில் சராசரியாக 1,08,000 AC வகுப்பு டிக்கெட்டுகள் என்பது முன்பதிவு செய்யப்படுகிறது. இதில் 5,615 டிக்கெட்டுகள் மட்டுமே இணையதளத்தின் வாயிலாக முன்பதிவு செய்யப்பட்டன என்பது தெரிய வருகிறது. அதுவும் அந்த இணையதளம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இந்த டிக்கெட்டுகள் என்பது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய டிக்கெட்டுகள், அதாவது 30% டிக்கெட்டுகள் என்பது எப்போ புக் செய்யப்படுது என்றால், ரயில்வே அட்டவணை சார்ட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக தட்கலில் டிக்கெட்டுகள் புக் செய்யப்பட்டதாக கணக்கு காட்டப்படுகிறது. இவை அனைத்துமே ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் உதவியோடு இடைத்தரகர்கள் இது போன்ற மோசடியை செய்வதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதன் மூலமாக தினசரி தட்கல் மூலமாக பயணம் மேற்கொள்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே போல தான் ஸ்லீப்பர் கோச்சில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கும் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசாரணையில் அவர்களுக்கும் இதேபோல் 30 முதல் 40% மக்களுக்கு அந்த சரிவர அந்த தட்கல் டிக்கெட் கிடைப்பதில்லை. மாறாக இடைத்தரகர்களே இது போன்ற புக்கிங்கை மேற்கொள்வது தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் 24 மில்லியன் போலி அக்கௌண்ட்டுகளை IRCTC நிர்வாகத்தின் உதவியோடு ரயில்வே பிளாக் செஞ்சிருப்பதை பார்க்க முடியுது. எனவே வரும் நாட்களில் இது போன்ற மோசடிகளை தவிர்ப்பதற்கு ரயில்வே சார்பில் ஒரு புது முயற்சி என்பது கொண்டு வரப்பட இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக ஆதார் எண்ணை அடிப்படையாக கொண்டு யாரெல்லாம் IRCTC அக்கௌண்ட் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே ஆன்லைன் மூலமாக டிக்கெட்டை முன்பதிவு செய்ய முடியும் என்ற ஒரு உத்தரவு விரைவில் வெளியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தட்கல் டிக்கெட் புக்கிங்கின் போதும் OTP அடிப்படையில் ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய OTPயின் அடிப்படையில் மட்டுமே தட்கல் டிக்கெட்டை இனி வரும் நாட்களில் புக்கிங் செய்ய முடியும் என்ற ஒரு அறிவிப்பானதும் வெளியாக இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான முன்னெடுப்பை ரயில்வே நிர்வாகம் எடுத்திருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால், தட்கல் டிக்கெட் புக்கிங் தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாக
இந்த IRCTC அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் ஆதார் கார்டை இணைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ப்பாக 10 நிமிடங்களுக்கு முன்னதாகவே புக் செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. 10 நிமிடங்களுக்கு பிறகாக ஏஜென்ட்டுகள், அதாவது ஆதார் கார்டை வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளும் எளிதாக புக் செய்வதற்கு வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அத்தகைய சூழலை தான் ஏஜென்ட்டுகள் 10 நிமிடங்களுக்கு பிறகாக ஒரு தானியங்கி செயலி அப்ளிகேஷனை பயன்படுத்தி ரயில்வே டிக்கெட்டுகளை பிளாக் செய்து அவர்கள் இல்லீகலாக இது போன்று டிக்கெட்டுகளை கூடுதல் விலைக்கு புக் செய்து விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டிருந்தது. எனவே இந்த முறையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் ஆன்லைனில் இனி ரயில் டிக்கெட்டை புக் செய்யணும் அப்படின்னா IRCTCயில் கட்டாயம் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட் ஆதாரோடு இணைக்கப்பட்ட அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தட்கல் டிக்கெட் புக் செய்யும் போது ஆன்லைனில் தட்கல் டிக்கெட் புக் செய்யும் போது ஒரு OTP வரும். அந்த OTPயை பயன்படுத்தி தான் தட்கல் டிக்கெட்டை புக் செய்ய முடியும் என்ற ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் அதற்கான முன்னெடுப்பை ரயில்வே நிர்வாகம் எடுத்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடைத்தரகர்கள் பயன்படுத்திய அந்த சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் என்பதை கண்டறிஞ்சு அந்த சாஃப்ட்வேருக்கு பதிலாக ஒரு விரிவான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி AI தொழில்நுட்பம் உதவியோடு இந்த பயனருக்கு முழுமையாக அந்த டிக்கெட்டுகள் விற்று தீர்கிறதா என்பதை கண்காணிக்கவும் ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.